வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மன உறுதி. ஏன் நாம் இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் தடுமாறுகிறோம்? ஏன் அமைதியான சீரான வாழ்வை பெற முடியாமல் அல்லலுறுகிறோம்? ஏன் இந்த நிலை என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்வேன். நீங்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு நல்ல காய்கறி வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு புறப்பட்டு போகிறீர்கள். போகும் வழியில் விதவிதமாக பூக்களும் பழங்களும் உங்கள் கண்ணில் படுகின்றன. அவற்றை வாங்கி பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள். பின்னர் கடைத்தெருவுக்கு போய் காய் வாங்கிய பிறகு பார்த்தால் அவற்றை வைக்க பையில் இடமில்லை. பையில்தான் ஏற்கனவே நிரப்பிவிட்டீர்களே. இப்போது உங்கள் பிரச்சனை என்ன? ஏற்கனவே பையில் உள்ளவற்றை வெளியில் கொட்டிவிட்டு எதை வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு வந்தீர்களோ அந்த காய்கறியை வாங்கி போட்டு கொள்வதா? அல்லது காய்கறியே வாங்காமல் ஏற்கனவே வழியில் வரும்போது பையில் நிரப்பிக்கொண்டு வந்ததுடன் வீடு திரும்புவதா? கடைத்தெருவுக்கு புறப்படும் பொழுது காய்கறி தான் வாங்கி கொண்டு திரும்ப வேண்டும் என்ற உறுதி வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் அத்தகைய மன உறுதியை பெற்று இறைநிலையை உணர்ந்து உண்மை நிலையில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம். யோகா. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.